வணக்கம் பொருளே. நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மீடியா பேட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலையை பற்றி ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு ஃபெயிலியர் பர்சன், அவரால் கட்சிக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அவருக்கு கட்சி அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்துகிட்டு இருக்காப்புல. நான் கேட்கேன், நீங்கள் 2 முறை மாநில தலைவராக இருந்தீங்களா? நீங்கள் என்னத்தை பாஸ் பண்ணி கிழிச்சிங்க? தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்து என்னத்தை வளர்த்தீங்க நீங்கள்? பாஜகவை வெக்கம் இல்லாமல் எல்லா சீட்லையும் நிற்கிது, எல்லா தொகுதியிலும். தூத்துக்குடியில் நின்னீங்க, அங்கே நக்கிக்கிட்டு போச்சு தூத்துக்குடி. அடுத்தால நீங்கள் எந்த தேர்தல் வந்தாலும், அதாவது செத்த வீட்லேயும் பணமாக இருக்கணும், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும். வெக்கம் இல்லாமல் நீங்களாம் அண்ணாமலை பற்றி பேசலாமா? நீங்கள் உண்மையான பாஜகவா? உங்கள் அப்பா காங்கிரஸ், உங்கள் சித்தப்பா காங்கிரஸ், உங்கள் சித்தப்பா மாவன் காங்கிரஸ், எல்லாரும் கன்னியாகுமரி எம்பி. நீங்களாம் வெக்கம் இல்லாமல் அண்ணாமலை பற்றி பேசலாமா? நீங்கள் 6 வருஷம் மாநில தலைவராக இருந்தீங்களே, என்னத்தை கிழிச்சு கேப்பை நட்டீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் என்னத்தை கிழிச்சு கேப்பை நட்டீங்க நீங்கள்? அண்ணாமலை பற்றி பேச ஒரு தகுதி இருக்கு உங்களுக்கு? சரி, அப்படி அண்ணாமலை ஃபெயிலியர் பர்சன்னா, அவர் தோல்வி அடைந்த தலைவர்னா, என்ன மாநாக்கு உங்க மயிலாப்பூர் இப்ப கடைசியா நின்று தோத்த மயிலாப்பூர் தொகுதியில் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டீங்க? அவர் தோல்வி கண்ட தலைவர் தானே. இத்தனை வருஷம் நாங்க பல வருஷம் இருக்கோம் கட்சியில. கழுத விட்ட கை நிறைய இருந்தா அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 5 வருஷத்துல அந்த கட்சியை நோட்டா, நீங்க இருக்க நோட்டா கட்சி தானே அது. நீங்க இருக்கும் போதெல்லாம், நீங்க வானதி, நயனார் நாகேந்திரன் இருந்து எல்முருகன் இருந்து எல்லாரும் இருக்கும் போது அந்த கட்சி நோட்டா கட்சி தானே. தமிழ்நாட்டில் பத்திரிகையில இருந்து மீடியால இருந்து எல்லா பக்கமும் 8 திக்கும் பேச வச்ச ஒரே நபர் அண்ணாமலை. நன்றி கெட்டத்தனமா நீங்க அவருக்கு பாஜக அப்படி செஞ்சிச்சு. எந்த வானதி மேடம் பாஜக அவருக்கு அப்படி செஞ்சிச்சு, அவர் திறமையை அறிஞ்சு செஞ்சிச்சு. உங்களுக்கு திறமை இல்ல. நீ கனிமொழி ஏத்து போட்டி போட்டல, அடுத்தால அதே தொகுதியில் தூத்துக்குடி நிக்க முடியாது. அதே அம்மையார் ஏத்து, அந்த அம்மையார் அந்த தொகுதி தான் நிக்காங்க. இதே வானதி மேடம் நீங்க எங்க நின்னீங்க? கோவை தெற்கு கமலஹாசனை எதிர்த்து வெற்றி பெற்றீங்களா? நீங்க நல்ல உத்தமி, நல்லது செஞ்சிருப்பீங்கன்னா மக்களுக்கு, அதே தொகுதியில் நிக்க முடியாதானே? செந்தில் பாலாஜி ஏத்து ஏன் குண்டியில மண்ணு படாம ஓடுனீங்க இருந்துச்சு? நீங்களாம் அண்ணாமலை பத்தி பேசுங்க. தமிழக பாஜக திராவிடிய பாஜக. மயிலாப்பூர்ல வேட்பாளரை அறிவிக்க முன்னாடி எடப்பாடி பிரச்சாரம் பண்ணாரு இந்த அம்மையாருக்கு, தமிழிசைக்கு. அப்ப நீங்க என்ன லட்சணத்துல நீங்க கட்சி இருக்கீங்க? 167 பேர் செத்துருக்கான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில். பிஜேபி இந்து முன்னணி இதுக்காக, RSSக்காக 167 உயிர் நீத்திருக்கான். நீங்க அவனுடைய உயிர் தியாகத்தை எனக்கு நினைச்சு பார்த்தீங்களா? வெக்கம் இல்லாம அண்ணாமலை பத்தி பேசுதில்ல. நீங்க பல வருஷம் இருந்து வளர்த்த கட்சியை, வளர்க்காத கட்சியை 5 வருஷத்துல தூக்கி டாப்ல கொண்டு போனாரு. அவர் என்ன சொன்னாரு? கூட்டணி வேண்டாம், நம்ம தனியா நிற்போம், நம்ம தனியா நின்னாதான் நம்மளுடைய இது தெரியும் சொல்லி தனியா நின்று 18% வாக்கு வாங்கினாரு, சின்ன சின்ன கட்சியை சேர்த்து. அதுல பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் 11% வாக்கு. பட்டி தொட்டிலாம் பேச வச்சார்ல, பட்டி தொட்டிலாம் கொடியை பறக்க வச்சார்ல. சின்ன பையன் முதற்கொண்டு அண்ணாமலைன்னு என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தி செஞ்சார்ல. நீங்க என்னத்தை நக்குனீங்க? திராவிட கட்சி அண்ணா திமுக வாங்கி நக்குனீங்க, திமுக வாங்கி நக்குனீங்க. நீங்களாம் கொள்கையை பத்தி, கோட்பாடை பத்தி பேசுறீங்க. நாங்க தேசிய பாஜகவை எதுக்கல, திராவிடிய பாஜக தமிழ்நாட்டில் இருக்குல்ல. நல்ல பொம்பளை வானதி என்ன செஞ்சிருக்கணும்? அதே கோவை தெற்குல நின்று இருக்கணும். ஏன்னா நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா உங்களுக்கு மக்கள் ஆராய்ச்சி வரவேற்பாங்களா? கடவுளே நின்னாலும் உங்களை ஜெயிப்பாங்களா? அப்ப நீங்க பண்ணது பூரா போர்ச்சரி, ஊழல். நீங்களாம் அண்ணாமலையை பத்தி பேசுறீங்க. கேட்டா தேசிய தலைமை நாங்க குறை சொல்லல, உங்களை மாதிரி நாதாரியை தான் நாங்க குறை சொல்லுதோம். இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு பூரா KNRல இருந்து எல்லாரும் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்களே. யாரையாவது ஒரு ஆளை நீங்க அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச உங்களால? அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ள போட்டீங்க, அங்க நிறைய பேர் ஏகப்பட்ட பேரை பிடிச்சி உள்ள போட்டீங்களா? தமிழ்நாட்டில் ஆதாரம் இருந்தும் இவர் இவ்வளவு ரூபா களவாண்டிருக்காருன்னு சொல்லி ஏன் உள்ள பிடிச்சி போடல? பூரா நீங்க சிங்கி அடிச்சு மேலிடத்துக்கு எல்லாம் தெரிவிக்காம அதை நைஸா தள்ளிட்டு போயிட்டு, நீங்களாம் ஒரு தூய மனிதன், ஒரு சுயம்பு. அண்ணாமலை பத்தி குறை சொல்லுதீங்க. ஃபெயிலியர் பர்சன். அவன் நீங்க பாஸ் ஆகி அதற்கு தமிழ்நாட்டில் பாஜகவா 230 தொகுதியிலையும் ஒரு 180 தொகுதி ஜெயிக்க வச்சுட்டீங்க நீங்க மாநிலத்தில் இருக்கும்போது. நோட்டாக்கு கீழே டெபாசிட் இல்ல. வெக்கம் இல்லாம பேசாதீங்க. அண்ணாமலைங்கிற ஒரு வீரமிகு இளைஞன் வரப்பை தான் அந்த கட்சி நல்லா இருந்துச்சு.
உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரணம் வேணும். இந்த நயனானந்தன் பேசுறாரு அன்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல. நான் நினைச்சா கூட தான் இப்போ 30 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் சேர்க்க முடியுமே. நீ காசு கொடுத்து வந்து திராவிட கட்சிக்காரன் நீ எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசாத. அண்ணாமலை பத்தி பேசாத. இப்போ ஒரு தேர்தல் வரும். அப்போ நீங்க கூட்டணி எங்கதமா சேருவீங்க? திமுக முதல்ல சவாரி பண்ணுவீங்க. அன்னைக்குதான் உங்களை மக்கள் காரி துப்புவாங்க. உங்களை மக்கள் உங்களுக்கு தெருக்குள்ளேயே ஓட்டு கட்டு விட மாட்டாங்க. உங்களை அன்னைக்கு தெரியும் அண்ணாமலைங்கிறவன் எவ்வளவு பெரிய தூயவான், எவ்வளவு பெரிய நேர்மையானவன், எவ்வளவு பெரிய யோக்கியம்னு தெரியும். அன்னைக்கு தெரியும் அண்ணாமலையை பத்தி, அண்ணாமலையின் புகழ் அன்னைக்கு தெரியும். நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குதுன்னு பார்ப்போம். நாங்க தனிச்சு நிற்கும். வி த லீடர். நாங்க தனிச்சு தான் நிற்போம். நாங்க தேசிய பாஜகவை எதிர்க்கல. ஏன்னா மோடியின் மீது பற்றால் கட்சிக்கு ஒரு அண்ணாமலை அவர் நினைச்சிருப்பாருன்னா இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கலாம் அந்த ஐபிஎஸ் பதவியில இருந்து ஊழல் பண்ணுனா. உங்களை மாதிரி கிடையாது. உங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு. நாங்களாம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க என்ன சொல்லுதோம்? பட்டிமன்ற ராஜா வாழ்ந்தோம்னு சொல்லுதோம். எங்க ரத்தத்துல தான் உண்மையான பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் ஜெய்குன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க பூரா திராவிடியா பாஜக. நீங்களா பாரத் மாதா கி ஜெய் சொல்லுதீங்க. உங்க லட்சணம் கொஞ்ச நாள் வெளுத்துரும். இப்ப அதிமுக கொண்டாச்சு. அடுத்தால திமுக உங்களுக்கு சவாரி செய்ய வாய்ப்பா இருக்கு. ஏன்னா கல்லா கட்டணும்ல, அப்புறம் எப்படி கட்டுவோம்? இதுல வேற விஜயும் மோடியும் சந்திக்காங்க. அதுக்கு நீங்க தமிழிசை பேட்டி என்ன கொடுத்தீங்க? விஜயமானவரை விஜய் சந்திக்காரு. வெக்கம் இல்ல. அவன் நம்மள கொள்கை எதிரிங்க. அவங்கள விஜயமானவன் அவன் வெறுமைன்னு சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் சொல்ல முடியாம அங்கேயும் தடவை கொடுக்கணும். பூனையை தடவி கொடுக்கணும். அப்படி உங்க லட்சணம் தெரியும். நீங்க 6 வருஷம் நின்று மாநிலத்தில் அழுதுன்னு தெரியும். இப்ப நயனானந்தன் இருந்து நக்குதுன்னு தெரியும். எல்லாம் தெரியும். தமிழக பாஜக அது பாஜக இல்ல, திராவிடியா பாஜக. அண்ணாமலை சொல்லிட்டாராம். நான் அதிமுக, காங்கிரஸ், திமுக, தாவேக மாதிரி தான் பாஜகவை பார்ப்பேன். ஆமா உண்மைதான். நீங்க ஒரிஜினல் பாஜக கிடையாது. நீங்க பசுத்தோல் போர்த்திய புலி. உங்களை அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க திமுக காரன்ட்ட நைஸா பேசுறீங்க வெக்கம் இல்லாம. உங்க லட்சணம் மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தல்ல நாங்க வாங்குத 4ல் 1 பங்கு ஓட்டு. நீங்க சொல்லுதீங்களா நாங்க கொள்கை பிடிப்பு, நாங்க பல வருஷம் நக்குதம்னு சொல்லுதீங்களா? நீங்க தனியா நின்று அண்ணாமலையும் தனியா பேர் நீங்களும் தனியா நிக்கணும். நாங்க வாங்குதுல 4ல் 1% ஓட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி அம்மனும் குண்டியோட நான் ரோட்டை நடக்கேன். சிறுவண்டம் ஊர்ல, என் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவண்டூர்ல நடக்கேன். அது இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க பரட்டத்திலே வளைச்சிருவீங்களா? நடக்கும். உண்மையான பாஜக நாங்க தான், நீங்களாம் கிடையாது. நீங்களாம் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம். உங்க லட்சணம் மிக விரைவில் தெரிஞ்சிடும். இந்த தேர்தல் வரும் தேர்தலில் நீங்க துணிவு இருந்தா தனிச்சு நின்னுங்க. என்ன பாப்போம். பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.